வணக்கம். உங்களுடைய பெயர், அப்புறம் எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஹாய், என் பேர் அஷரா. நான் வந்து தாம்பரத்துலேருந்து வந்திருக்கேன். இங்கே சென்னை தான். நீங்கள் புத்தகம் வாங்கியிருக்கீங்களா சென்னை புக் ஃபேரில்? இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். நான் கடந்த ஒரு 3 வருஷமாக வரேன். 3 வருஷமாக ஏதாவது புக்கு வாங்கிட்டுருப்பேன். இந்த வருஷம் என்னென்ன மாதிரியான புத்தகங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க? இந்த வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக முச்சந்து மந்திரத்தோட அவள் இவள் உவள்னு ஒரு புத்தகம், இன்னொன்று வந்து வெளி ஊடாதுன்னு ஒரு புத்தகம். அதுக்கப்புறம் அந்த முச்சந்த மந்திரம் 4 பேர் எழுதியிருப்பாங்க. அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ஆத்தர் நாகஜோதின்றவங்க வந்து பிராயனும் பட்டாம்பூச்சின்னு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அது வாங்கினேன். அதுக்கப்புறம் புதுமை பித்தன் கதைகள், அதுக்கப்புறம் ஜெயகாந்தனோட சில புக். இல்லை, வழக்கமாக ஜென்சி கிட்ஸ் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு அவங்கெல்லாம் வாசிக்க வர மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இங்கேயுமே நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது இவங்கெல்லாம் நிறைய புதுசாக வாசிக்க வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. உங்களுக்கு அந்த வாசிக்கிற பழக்கம் எப்படி வந்தது? நான் பொதுவாக வாசிக்கலாம் மாட்டேன். 2023 தான் ஃபஸ்ட்டு ஒரு புக்கு வாசித்தேன், ரிச் டேட் புவர் டேட்னு. அது மட்டும் ஒரு நாள் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2024 அப்பயும் சரி சும்மா ட்ரை பண்ணலாம். அப்போயும் தான் புக் ஃபேர் வந்து வாங்கினேன். புக் இருந்தது, பட் ஆனாலும் சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொன்னேன். ஆனாலும் வாசிக்கல. அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சிருச்சு. காலேஜ் முடிஞ்சக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது. அந்த டைமில் வந்து நான் நிறைய புக்கு படிக்க ஆரம்பித்தேன். மேக்ஸிமம் என்னால் வந்து இங்கே நான் படிக்கிற புக்கெலாம் இங்கே கிடைக்காது. சிலது வந்து ஆன்லைனில் தான் இருக்கும். அந்த மாதிரி புக்கு வந்து அப்போ ஒரு படித்து, அதுக்கப்புறம் 2025 கொஞ்சம் நிறைய புக்கே வாங்கினேன். ஒரு 20 புக்கெலாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் இப்போ நிறைய படிக்கிறேன். எந்த மாதிரியான ரைட்டர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்? நிறைய லெஃப்ட் விங் தாட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும். அதுக்கப்புறம் முற்போக்கா நிறைய பேசுகிறது, நிறைய ஃபிக்ஷன்னாலும் அது வந்து நல்ல ஒரு கருத்து சொல்கிறது அந்த மாதிரி. இல்லைன்னா இந்த கஃப்கா புக்கு சிலது வந்து நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி புக்கில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வாசித்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடித்த புத்தகம், மற்றவங்க யார் இதை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்கிற புத்தகங்கள்? 1000 Splendid Suns காலித் ஹோசனியோட ஒரு புக் இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்கானிஸ்தானில் வந்து படுற அந்த பெண்கள் படுற கொடுமை இருக்கும். அதில் 2 பெண்களை பற்றி சார்ந்து மெயினாக இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.